ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நமரிதாஸ் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு அறுத்துக்கலான்னு வந்துட்டேன். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பிஞ்சாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் நல்லா முத்திருச்சுங்க. அதால் சரி இதை அறுவடை பண்ணிவிட்டு இதுக்கு நல்லா உரம் போட்டு தண்ணி விட்டால் இன்னும் நிறைய காய் காய்க்கும். அதால் இந்த காயெல்லாம் அறுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெறும் கத்திரிக்காய் மட்டும் அறுவடை பண்ண போகிறது இல்லைங்க. பழங்களும் சில பழங்கள் இருக்குது. நான் அதையும் தான் அறுவடை பண்ண போகிறேன். சரி வாங்க போய் அறுவடை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. என்னை வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னை நிறைய டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்க, அதால் தான் கோவமாக இருந்தேன். வாட்டர் ஆப்பிளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு 4 பழம் இருக்குது. அப்புறம் செர்ரி பழம் நிறைய பழுத்து இருக்குதுங்க. இது பர்படாஸ் செர்ரி. ஆனால் சரியான புளிப்பு, ஆனால் விட்டமின்ஸ் நிறைய இருக்குதுங்க. விட்டமின் சி தானே நமக்கு வேணும். புளிப்பு நம்ம உப்பு மிளகா அப்படி போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டு இருந்தேன். இந்த பழம் பார்த்திங்கன்னா நிறைய எட்டாத இடத்துல தான் இருக்குது. ரொம்ப ஹைட்டான இடத்துல. இங்கே பாருங்கள், ஏதோ குருவி பழத்தை கொத்திட்டு போயிருக்கு. நமக்கே இந்த புளிப்பு சாப்பிட முடியலையே. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி தான் இந்த புளிப்பை சாப்பிட்றாங்கன்னே தெரியல. சரி, அவங்களுக்கு இதை விட்டால் வேறு உணவு கிடையாதுல்ல. நான் ஒரு பக்கம் அறுத்துட்டு இருந்தேன், என் வீட்டுக்காரரும் ஒரு பக்கம் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அது ரொம்ப ரொம்ப ஹைட்டில் பழுத்துறதுனால அவர் ஹைட்டாக இருக்கிறதுல அவர் பறித்தார். நான் எனக்கு ஏற்ற மட்டும் நான் பறிச்சிட்டு இருந்தேன். இது மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் நிறைய வகையான பழச்செடிகள் எல்லாம் வச்சுருக்குறோம். அது நான் கார்டன் வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் நிறைய ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு பழம்லாம் பறிச்சாச்சு, மீதியெல்லாம் கூங்காயாக இருக்குது. அது நாளைக்கு பழுத்துரும், நாளைக்கு பறிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார் ஃப்ரூட்டை தாங்க இப்போ அறுவடை பண்ண போகிறோம். வாங்க போய் ஸ்டார் ஃப்ரூட்டையும் பறிச்சிக்கலாம். ஸ்டார் ஃப்ரூட் செடி நம்ம தோட்டத்தில் 2 இருக்குதுங்க. ஒன்று நாட்டு ரகம், ஒன்று ஹைப்ரிட்டு. இப்போ நம்ம பறிக்கிறது ஹைப்ரிட் தாங்க. நாட்டு ரகம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு, நிறைய பூவும் வச்சுருக்கு. அது காய வைக்கும்போது நான் உங்களுக்கு அதை அப்டேட் கொடுக்குறேன். இப்போ இது எல்லாமே நான் காயாக பறிக்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா உப்பு மிளகா அப்படி போட்டு சாப்பிட்ணுன்னு என் பசங்க ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுங்காட்டி சரி கொஞ்சம் செடியில் விட்டுட்டு கொஞ்சமாக அறுத்துக்கலான்ட்டு ஒரு 6-7 காய் மட்டும் ஸ்டார் ஃப்ரூட்டை நான் அறுத்துக்கிட்டேன். அறுத்துட்டு நான் போய் உட்காந்து சாப்பிட்லான்னு உட்காந்துருக்கும்போது என் வீட்டுக்காரர் என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். சரி ஒவ்வொரு பழமும் என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸ்டார் ஃப்ரூட்டை ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது, கொஞ்சமாக தாங்க புளிக்குது. இன்னும் 2-3 நாள் விட்டால் அது பழுத்துருக்கும். வாட்டர் ஆப்பிள் பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருந்துச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா பிங்க்கும் இல்லாமல் ஒரு க்ரீனும் இல்லாமல் 2 மிக்ஸ்டான கலரு. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. செர்ரி பழம் தான் வாயிலே வைக்க முடியல, அவ்வளோ புளிப்பு. என் மூஞ்ச போகிற பார்த்தேன், உங்களுக்கே தெரியும், அஸ்த குணம்லாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோ பார்த்து ரசித்தமைக்கு நன்றி. இன்னும் வீடியோஸு ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது, பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் இஸ் வெல்.